ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த ட்ரெண்டி டெய்லரிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைப்பிங் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம், த்ரெட் பைப்பிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நான் ஸ்லீவ்க்கு எப்படி த்ரெட் பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நெக் பைப்பிங் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். சில்க் காட்டன் கிளாத் எடுத்துக்கலாம். அதில் வந்து கிராஸ் பீஸ் இந்த மாதிரி 1.5 இன்ச் அகலத்தில் வெட்டிக்கோங்க. கிராஸ் பீஸில் வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக் வந்து வளைஞ்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண தெரியல பைப்பிங் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, கிராஸ் பீஸோட சென்டரில் வச்சுட்டு சிங்கிள் ஃபுட்டில் மாற்றிக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எட்ஜ்லேயே த்ரெட்டோட எட்ஜ்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுட்டு வந்து ரைட் லெஃப்ட் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நெக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங்க்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் இருந்தால் போதும். 1/4 இன்ச் மட்டும் வச்சுட்டு மற்ற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டிங்கன்னா தான் நெக் வந்து வச்சு அந்த 1/4 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம லைனிங் கிளாத் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்கோட மேலே அந்த நம்ம ஸ்டிச் பண்ண த்ரெட்டை வச்சுட்டு த்ரெட்டோட எட்ஜ்லேயே நம்ம ஆல்ரெடி தையல் போட்டிருக்கோம் இல்லைங்க, அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வாங்க. சுற்றியும் தைச்சிக்கோங்க. 1/4 இன்ச் மட்டும் பிடிச்சி தைச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கில் வச்சு தைச்சோம் இல்லைங்களா, அந்த கிளாத் இப்படி த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்காக உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம தைச்ச இடம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பின் குத்திக்கோங்க சுற்றியும். அப்போ தான் விலகாமல் இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிற தையல் மேலேயே சுற்றியும் தைச்சிட்டு வாங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வளைவு வர இடத்துல எல்லாம் சின்ன சின்ன கட் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த திரும்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழகாக அந்த இடம் படிஞ்சு வரும். இப்போ கட் கொடுத்தாச்சு. அப்படியே திருப்பிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண தையல் எல்லாமே உள்ளே போயிடும். அழகாக இன்விசிபிள் மாதிரி வந்துடும் பைப்பிங்கு. இப்போ திருப்பிட்டு அந்த லாஸ்ட் எட்ஜ்லேயே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங் ஒட்டியே மெயின் கிளாத்து மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அழகாக பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.